அண்மை செய்தி. தமிழக அரசு சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான லேப்டாப் கொள்முதல் டெண்டரானது தமிழக அரசு கோரியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தமிழக அரசு மடிக்கணினி கொள்முதலுக்கான டெண்டர் கோரியிருக்கிறது, முழு விவரங்கள். வணக்கம். லேப்டாப் அல்லது டேப் வழங்கப்படும் என்று இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது தமிழகத்தில் கல்லூரி பயிலக்கூடிய அந்த மாணவர்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய அந்த தொழில்நுட்ப அறிவுக்காகவும் அதனை வளர்த்துக் கொள்வதற்கு உதவியாக 20,000 ரூபாய் குறையாமல் நாங்கள் தரமான லேப்டாப்பை வாங்கி வழங்குவோம் என்று நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையிலேயே அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். எனவே இது தொடர்பான அந்த அறிவிப்பை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மடிகணினி கொள்முதல் செய்வதற்கான அந்த டெண்டர் தற்போது தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழக அரசு இது போன்ற எந்த பொருட்களை வாங்குவதாக இருந்தாலும், டிவி, மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட எந்த பொருளாக இருந்தாலும் வெளிப்படையாக டெண்டர் விடப்படும். பல்வேறு உலக தரத்தில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் போட்டி போடுவார்கள். அதில் யார் தரமாகவும் விலை குறைவாகவும் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த டெண்டர் வழங்கப்படும். அதுதான் பல காலங்களாக இருக்கக்கூடிய நடைமுறை. எனவே அந்த அடிப்படையில் தமிழக அரசு சார்பில் இந்த டெண்டர் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 3 தினங்களுக்கு முன்பு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முக்கிய அதிகாரிகள், IAS அதிகாரிகள், நிதித்துறையை சார்ந்தவர்கள் என பலரும் பங்கேற்றிருந்தார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் லேப்டாப் கொள்முதல் செய்வதற்கான இந்த டெண்டர் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 20 லட்சம் லேப்டாப்களை கொள்முதல் செய்வதற்கு சர்வதேச டெண்டரை தமிழக அரசு எல்காட் நிறுவனம் கோரியிருக்கின்றது. 8 GB RAM, 256 GB SSD கொண்ட ஹார்ட் டிஸ்க், 14 அல்லது 15.6 இன்ச் திரை கொண்ட அந்த ஸ்பெசிபிகேஷனுடன் லேப்டாப் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அதற்கான அந்த டெண்டரை தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.